Welcome to Unified Connections. We are strategical business consultant. ஸோ டியர் கேண்டிடேட், நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இருந்து நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸோ நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேன் இண்டியா லெவலில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது எதனால அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் பீப்புள்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல், அதாவது ஒரு எம்ப்ளாயி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆஃபீஸ் போகும்போது, ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு ஓனராக உட்கார முடியும். ஸோ இதுதான் எங்களோட மெயினான கோல். ஸோ மெனி கம்பெனிஸ் வந்து ஆன்லைனில் சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் எந்தவித கேண்டிடேட் கிட்டையும் சார்ஜஸ் நம்ம வாங்குறதுல இது இல்லீகல் அண்ட் அன்எத்திக்கல். அதே மாதிரி ட்ரைனிங் நடத்துகிறோம், நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது இல்லீகல் அண்ட் அன்எத்திக்கல். ஸோ லெட் வி செக் அபவுட் த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஒரு ஸ்கேம் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் அண்ட் மணி ஃபார் த பப்ளிக்கிட்டையும் வாங்குவாங்க அண்ட் கேண்டிடேட்கிட்டையும் வாங்குவாங்க. ஸோ நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும்? ஸோ அது முதல் கேள்வி. பி அவேர் ஆஃப் ஸ்கேம் கம்பெனிஸ். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆஸ் பர் தி லேபர் ரூல் பிரகாரம் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாய் கிட்ட கேஷோ இல்லை எந்தவித ஒரு சர்க்கம்டென்ஷியல் அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ போடக்கூடாது. வித் தேர் ஓன் டாக்குமெண்ட்ஸ் கூட அவங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நார்மலான ஒரு விஷயம். செக்ஷன் 420 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் ஐபிசி, சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்ட்ரி. அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி எம்ப்ளாய் கிட்டேருந்து ஒரு கேஷோ இல்லை ஃபர்தராக எந்தவித ஒரு நேர்மையும் இல்லாத ஒரு எந்தவித சோர்ஸ் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் கிட்டேருந்து எந்தவித ஃபெசிலிட்டிஸ், ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட்ஸ், ஸோ எந்தவித சார்ஜஸ் இல்லாமல் தான் நம்ம அவங்கள ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ சார்ஜஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்ஷனில் அவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ தென் ஐடி ஆக்ட் 2000. ஸோ இது கண்டிப்பாக ஆன்லைன் மூலிமா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 செக்ஷன் மூலிமா ஸோ ஒரு கம்பெனி மேலே நம்மளால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் பி அவேர் ஆஃப் ஸ்கேம் கம்பெனிஸ். புரியுதுங்களா? ஸோ அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். இப்போது நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம இந்த கம்பெனியில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றத தெளிவாக கேளுங்க. ஸோ முதல் விஷயம் வந்து நம்ம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ யாரோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்கிங்கோட ப்ராடக்ட்ஸை தான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் கரெக்டாக பாருங்கள். ஸோ இது பேங்க்கு, மிடில் யூனிஃபைட் கனெக்ஷன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். ஸோ இப்போ மிடில் இருக்கிற யூனிஃபைட் கனெக்ஷன் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா பேங்க்கோட ட்ராவல் பண்ண போகுது. ஸோ பேங்க்கோட பே அவுட்டை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ மிடில் நடக்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அதாவது லாகின் ப்ராசஸ் மட்டும் தான் யூனிஃபைட் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நாங்கள் யாராக வந்து உங்களை ப்ரொமோட் பண்ண போகிறோம், அதாவது உங்களை யார் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை என்ன பர்பஸ்க்காக ஹையர் பண்ணுறேன்ற சின்ன டெக்னிக்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக பேங்க்கோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து ஹையர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேல்ஸ் வந்து பேங்க்குக்கு கொடுக்க போகிறீங்க. யாரோட மூலிமா? யூனிஃபைட் மூலிமா சேல்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பே அவுட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பே அவுட் வந்து யாருக்கு வருது அப்படின்னா ஸோ ஏஜென்ட்டுக்கு வருது. ஸோ மிடில் இருந்து ஸோ யூனிஃபைட் கனெக்ஷன் வந்து ஸோ உங்களுக்கும் பேங்க்குக்கும் மிடில் இருந்து ப்ராசஸ் பண்ணுற விஷயந்தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா, ஸோ மந்த்லி உங்களால் 1.5 அதாவது 1,50,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டிடிஎஸ் 5% வந்து டிடெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கமிஷன் பேஸ் கிடையாது, இது பே அவுட் பேஸ். ஸோ கமிஷன் பேஸ் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் கமிஷன் பேஸஸ். ஸோ பே அவுட் பேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் சேலரின்ற ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் சேலரின்ற ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு பே அவுட்டாக பேங்க்கில் வர அதாவது பேங்க் எங்களுக்கு கொடுக்குற கமிஷனை நான் உங்களுக்கு பே அவுட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதுதான் மெயினான ஃபார்மாலிட்டிஸ். ஸோ யூ ஆர் நாட் ஒர்க் ஃபார் த கமிஷன்ஸ், யூ ஆர் நாட் அ ஃப்ரீலான்சர் ஆக்சுவலி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீலான்சர் கிடையாது, ஒரு சம்பளமும் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி பே அவுட்டும் கொடுக்குறோம். ஸோ அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். ஸோ எவ்வளோ பே அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ கம்பெனி மூலிமா உங்கள் மூலிமா கிடைக்கிற லாபத்தில் 80% ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு பே அவுட்டாக கொடுக்குறோம். ஸோ இதால் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னா சிம்பிள் தாங்க.
ஸோ இது ஒரு மெயின் கேட்டகரியாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் பார்ட்னர் லீட்ஸ் இருக்குது. அதாவது நாங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மட்டும் பண்ணலை, ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், ஹெச்ஆர் சொல்யூஷன் பண்ணுறோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கம்பெனியில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்ற கிளியாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பேங்க் மூலிமா நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் வந்து பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் பண்ணலாம். ஸோ இந்த பர்சனல் லோனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மல்டிபிள் பர்சனல் லோனை சிங்கிள் பர்சனல் லோனாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நியூ டு கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மல்டிபிள் கிரெடிட் கார்டை சிங்கிள் கிரெடிட் கார்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ மார்டேஜ் லோன், அதாவது என்னன்னா வித் பில்டிங்கில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் மார்டேஜ்லன்னு சொல்லுவாங்க, அதாவது அடமான கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடமான கடன் ஆல்ரெடி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தது அப்படின்னா நம்ம வேற பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம டாப் அப்பாகவும் பண்ணலாம், இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணவும் முடியும். ஸோ நியூ டு கார் லோன், கார் ரீஃபைனான்ஸ், கார் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் டாப் அப் அமௌண்ட். அதாவது என்னன்னா, ஸோ ஒரு காரை வேற ஆல்ரெடி லோன்ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி லோன்ல இருந்த காரை ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வேற பேங்க்குக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலியமா வர டாப் அப் அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண முடியும். ஸோ ஹோம் லோன், லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டாப் அப் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் லோன், ஸோ இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இருக்குது, ஹெல்த் இருக்குது, ஸோ வெஹிக்கிள் அண்ட் 2 வீலர், 4 வீலர், 3 வீலர், 5 வீலர், 8 வீலர்ஸ், ஸோ லாரி, டிராக்டர், ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ எனி இன்சூரன்ஸும் போடலாம். ஸோ இதோட பேஅவுட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் பேன் இண்டியா லெவலில் பேங்கிங்கோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன ப்ராடக்ட் பண்றோம்னு பார்த்தோம். இப்போ அதோட பேஅவுட் ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ செக்யூர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்டேஜ் லோன், ஸோ ஹோம் லோன், கார் லோன், இதெல்லாம் தான் வந்து செக்யூர் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் நம்ம பண்ணும்போது ஸோ பேங்க் மூலியமா கிடைக்கிற 0.5% பர் லேக்குக்கு கிடைக்கும். ஸோ இதே அன்செக்யூர்டாக பண்ணும்போது, அதாவது கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும், மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஸோ பர்சனல் லோன் அண்ட் பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே மல்டிபிள் பர்சனல் டு கன்வெர்ட் சிங்கிள் லோனாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு ப்ராடக்டை எந்த ஒரு வேரியன்ட் பண்ணாலும் நம்மளுக்கு பர் லேக்குக்கு 1000 ருபீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 10 lakhs லோன் நீடடாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரே கஸ்டமர் மூலியமா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் 10,000 ருபீஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஹோம் லோன், ஒரு 10 lakhsல ஹோம் லோன் கட்ட முடியுமானா கண்டிப்பாக கட்ட முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 50 lakhs 40 lakhs அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 50 lakhs லோன் அமௌண்ட் போட்டு 0.5% போட்டோம் அப்படின்னா இது மூலிமா நம்ம கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிடைக்குது. ஸோ வேல்யூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ 0.5% வரும். வேல்யூ கம்மியாகும் போது 1% ஆஃப் பேஅவுட் வந்து பர் லேக்குக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேஅவுட் ஸ்ட்ரக்சர். யூனிஃபைட் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பேஅவுட். ஸோ இது எல்லாமே லோன் அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் இந்த பேஅவுட் வந்து கிடைக்கும். ஸோ 1/3 தான் உங்களோட பேஅவுட், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுற டைம். ஸோ அதுக்குள்ள அந்த 1/3 ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ், ஸோ 1 to 30 ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடணும். அது யூனிஃபைட் கனெக்ஷனோட வேலை. டாக்குமெண்ட், கொரீஸ் அண்ட் கஸ்டமரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ இதுதான் பேஅவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஃபிக்ஸட் சேலரி அண்ட் சேலரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸட் சேலரி அப்படின்னா அட்டண்டன்ஸ், ஒர்க்கிங் டைமிங், ரிப்போர்ட் சப்மிஷன்ஸ், டார்கெட், ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் வந்து டிஎல்க்கும் மேனேஜருக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே பர் டேயில் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அந்த டேயோட ஃபிக்ஸட் சேலரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு டேயில் இந்த கைட்லைனில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேயோட ஃபிக்ஸட் சேலரி உங்களுக்கு வராது. ஸோ ஃபிக்ஸட் சேலரி நாங்கள் கொடுக்குற வேலைக்கு, அதாவது நாங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்கணும். அதாவது வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, ஸோ சம்பளம் கொடுக்கறது அது தப்பான ஒரு விஷயம். அப்படி பண்ண மாட்டாங்க. வேலை செஞ்சாதான் ஒரு கம்பெனியில் சம்பளம்ன்றது கொடுப்பாங்க. ஸோ உங்கள் மென்டாலிட்டி அப்படி இருந்தது அப்படின்னா, நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வருவேன், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்காது. சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட், அதாவது இப்போ வந்து உங்களுக்கு கேரண்டரா மந்த்லி வந்து இந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சராக வந்துடும் அப்படின்றது அஷூரன்ஸ். அதாவது நாங்கள் சொல்கிற கைட்லைனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் சேலரி உங்களுக்கு வரும்ன்றது அஷூரன்ஸ். ஸோ இது பேஅவுட்டுக்கும் இன்சென்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ். அதாவது இன்சென்டிவும் பேஅவுட்ன்றது ரொம்ப டிஃப்ரென்ஸ். அதாவது இன்சென்டிவ்
பே அவுட் அண்ட் கமிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து கமிஷனோ இன்சென்டிவ்ன்றது கண்டிப்பாக கிடையாது, இங்கே பே அவுட் தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் சேலரின்றது தனி, பே அவுட்ன்றது தனி. பே அவுட்ன்றது நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொடுக்குறீங்களோ அது மூலிமா கொடுக்குற ஷேர் அண்ட் ப்ராஃபிட் தான் வந்து பே அவுட். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்துக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா தான் பண்ணியிருக்கீங்க, ஸோ அட்டண்டன்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்குது, ஸோ கைட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப ரெடியூஸாக இருக்குது, டார்கெட்டு ஏனோ தானோன்னு பண்ணியிருக்கீங்க, ஸோ ப்ராப்பராக டிஎலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலை, கொடுத்த கேஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரின்றது வராது. பட் ஆனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அதோட பே அவுட் மூலிமா வர என்ன கமிஷன் இருக்கோ, லைக் என்ன பே அவுட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களோ அந்த பே அவுட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த பே அவுட் ஸ்ட்ரக்சர் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா எவ்ரி மந்த் 1 to 10க்குள்ளே கிரெடிட் ஆகிடும்.